அழகான நதி, காடுகள், மலைகள் இதுக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு பழங்குடி கிராமம். பொருராக்ஷப். பொருராக்ஷப் அருணாச்சல் பிரதேசத்தோட தாரக் அப்படிங்கிற இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு தனிச்சு விடப்பட்ட அழகான கிராமம். இந்த கிராமத்துல மொத்தம் 14 வீடுகள் இருக்கு. மொத்தம் 72 பேர் வசிக்கிறதா சொல்றாங்க. இந்த மக்கள் பழங்குடி மக்கள் அவங்களோட கலாச்சாரத்த இன்னமும் பின்பற்றிட்டு வர்றாங்க. இவங்க இப்ப இந்த மூங்கில் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேம்பு ரைஸ இங்க சமைக்க போறாங்க. அதுவும் இந்த காட்டுக்குள்ள அவங்களோட கலாச்சார முறைப்படி. நானும் அந்த அண்ணன் இருக்காங்கல்ல, நேற்று ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணனும் நானும் வயலுக்கு போயிட்டுருக்கோம். அவங்களோட தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்தில் இன்றைக்கி வேலை இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பழங்குடி மக்களோட நம்ம தங்கியிருக்கோம், இந்த வீட்டிலே தங்கியிருக்கோம். இவங்க கூட சாப்பிட்றோம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் எப்படி. அதனால் வயலை நோக்கி போயிட்டுருக்கோம். இவங்க சொன்னாங்க, அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயலில். அதுக்காக மூங்கில் மரத்துலலாம் சமைப்பாங்கல்ல, உங்களுக்குலாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி மூங்கில் மரத்தில் ஹாலோவாக இருக்கும். அந்த ஹாலோவை ரைஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி சமைப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த அண்ணன் இப்போ மூங்கில் மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஒரு காடு மாதிரியான பகுதி. இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். சுற்றிலும் பாருங்களேன், சரியான ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கிராமம் இருக்குது. கடைசி கிராமம் இது. இதில் வெட்டணும் அப்படின்னாங்க, 2 வெட்டணும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், பேம்பு எடுத்தாச்சா. இப்போ இவங்க கூட வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறோம். எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக பசி எடுக்குது. அதனால் அவரை சீக்கிரமே சமைக்க சொல்லணும். போயிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை இருக்குது. பைக்கை நம்ம நேற்று எங்கே நிப்பாட்டினோமோ அங்கேயே நிப்பாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பைக்கு போகாது. அதனால அவரோட வயலுக்கு நடந்து தான் போயிட்டுருக்கணும். நேற்று இந்த பாதையெல்லாம் தான் காட்டினேன் உங்களுக்கு. அந்த வயலுக்கு போகிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காடு மாதிரியான பகுதி. பக்கத்தில் ஆறு இருக்குது. அந்த ஆற்று ஒட்டியே பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போகணும். அவங்களோட வயல் காட்டுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு இவர் என்னை அழைச்சிட்டு போனப்போ நானே பயந்துட்டேன். எங்கே நம்மளை வேறு எதுக்கும் எங்கேயும் வழிப்பறிக்க தான் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா சின்ன பயம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டே இவரை மீட் பண்ணேன். அண்ணா இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன், திருப்பி போக முடியாது என்னால். ஏதாவது ஸ்டே பண்ணுறதுனா அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாதை. ஸோ இங்கே பாருங்கள், பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாதையில் தான் அவங்களோட வயலுக்கு போகிறோம். பக்கத்தில் வயல்லனா வயலில் போயிட்டு சமைக்க வேண்டியதில்லை. பக்கத்தில் நதி போகுது. அந்த நதிக்கும் பக்கத்துலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு வேலை பார்க்கணும். வேலைனா ரொம்ப பெரிய மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறது இல்லை. சும்மா அந்த அருவாலில் அந்த இவங்க இந்த விறகெல்லாம் வெட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வெட்டி ஒரு இடத்துல வைக்கணுமா. சரிண்ணா. இந்த மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்க. மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக வருமா. இந்த கல்லெல்லாம் மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில். ஃபிஷ் நம்ம மீன் பிடிப்போம்ல, மீன் பிடிக்கிறது குற்றம் அப்படிங்கிறாங்க. 50,000 ரூபா ஃபைனா. அது எங்கே எழுதியிருக்கு அப்படிங்கிறத நானும் காட்டிடுறேன். கொஞ்சம் தூரம் பின்னாடி போகணும். இங்கே தான் இவங்க எப்போவுமே சமைச்சு சாப்பிட்றது தான். ஸோ நம்மளும் மூங்கில் வெட்டிட்டு வந்திருக்கோம். இவங்களும் ஏற்கனவே 2 மூங்கில் இங்கே இருக்குது. இது அப்படி இல்லைன்னா விறகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பு மூட்டுறதுக்கு இதுலேருந்து இந்த பழைய அந்த மூங்கில் இருக்குல்லங்க, அந்த மூங்கிலில் அந்த சின்னதாக கிழிச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நெருப்பு மூட்டணுமா. இவங்கள்ட்ட தீப்பெட்டிலாம் இருக்கானு தெரில. இல்லை அந்த பழைய காலத்து முறையில் இந்த மூங்கிலில் ஹோல் போட்டு இப்படி உருட்டோம்ல. ஸோ சுற்றி உராய்வை ஏற்படுத்தி தீப்பொறியை வரப்பாங்களா, இல்லை அது மாதிரி பண்ண போகிறாங்களா, என்ன மெத்தட் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நம்ம பேசுகிற மொழி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுகிற மொழி நமக்கு புரிய மாட்டேது. அதாவது ஒரு 30% அவங்களுக்கு புரியுது. அவ்வளோதான். அந்த 30% வச்சு தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். நெருப்பு பற்ற வச்சாச்சு. அது மேலே அந்த உடச்சி போட்ட இந்த முதல்ல உடச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் அது மேலே எடுத்து போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போட நல்லா எரிய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே மோஸ்ட்லி மூங்கில் தான், பேம்பு தான் எல்லா இடத்துலையும். இவங்க பிரத்யேகமாக உபயோகிக்கிறது இந்த மூங்கிலை மட்டும்தான். எதுக்கு எடுத்தாலும் வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை தட்டியில் அடைக்கிறதுக்காக இருக்கட்டும்,
இந்த சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பேம்பு ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மூங்கில் தான். ஸோ அப்படி மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அண்ணன் வந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா பாருங்கள். இது வந்து அவர் வந்து இவரோட உறவினர் ஒருத்தர். காலையிலே வயலுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 4 மணிக்கெலாம் திரும்பி வந்துடுவாங்களாம். ஏன்னா 4 மணிக்கு நம்ம ஊரில் இருட்டாகிறது 6 மணிக்கு, இங்கே இருட்டாகிறது 4 மணிக்கு. வாங்க அங்கே போய் காட்டுறேன். ராஜஸ்தான் காட்டுக்குள்ளே ராம் ரோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணோம் பாலைவனத்தில், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பழங்குடி மக்களோட சாப்பிட்ருக்கோம். இங்கே அருணாச்சல் பிரதேசில் இந்த பேம்பு ட்ரீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சாப்பிட்றது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா நானாக சும்மா காட்டுக்குள்ளே போகும்போது மேகி சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஓன் அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பழங்குடி மக்களோட சமைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் வயலுக்கும் போகணும்ல, அங்கேயும் நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மூங்கில் மரத்தில் தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. மூங்கில் மரம் தான் உங்களுக்கு தெரியல, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹாலோவாக இருக்கும், அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சைடு வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பாருங்கள், இதுலேயும் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அங்கே தண்ணி மோந்துட்டு வந்தோம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே இதை பேம்புவை இதில் வச்சுட்டாங்க, நெருப்பில் இருக்கு. இப்போ தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரைஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அப்படியே அந்த பேம்பு இருக்குல்ல, அதை ஒரு சைடு ஹாலோவாக இருக்கா, அதை மூடணும் அப்படிங்கிறதுக்காக இலை பறிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த வாழை இலை மாதிரி இருக்கும்ல, காட்டு வாழை, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அது பேர் தான் அது வாழை மரம் இலை மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் வேறு. வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அந்த வாழை இலை வந்து நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், வெட்டி கொண்டு வராங்க பாருங்கள். ஸோ இந்த வாழை இலை வச்சு தான் அந்த ஒரு சைடு ஹாலோவாக இருக்கிறத அடைக்கணும். ஸோ இது வந்து பத்தாதான், இன்னும் வாழை இலை வந்து நிறைய வேணுமா. அதனால் மறுபடியும் இவங்க வந்து காட்டு உள்ற நல்லா ஆழமாக போகிறாங்க, நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது. அவங்க வர்ற வரையும் நான் அந்த வெயிட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வாங்க கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப வந்து அடசலாக இருக்குது. இவங்க இந்த காட்டுவாசிகள் அப்படிங்கிறதுனால
காட்டுவாசிகள்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையிலேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி மக்கள் காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பாம்பு எதுவும் போட்டுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளால் சத்தியமாக வந்து உயிர் பிழைக்க முடியாது. எதனால் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்கணும். ஏன் கூட இந்த சின்ன பையன் வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏய், நேற்று பார்த்தோம்ல அந்த இலை பறிக்க போகிறாங்கல்ல, அவங்களோட பையன்தான் அவன். ஸோ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வந்தால் காட்டுக்குள்ளே போனால் நம்ம குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நீ வராத காட்டுக்குள்ளே எப்படி போகல, பாம்பு ஏதாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் பாட்டுக்கு அந்த கல் மேலே ஏறுறான், மலை மேலே ஏறுறான், அசால்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்களுக்கு அது பழகுனது. ஓய், இவர் இலை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனாருன்னே தெரில. ஆளை காணும். किधर चला गया पापा? पापा कहाँ? ओ, நீ எங்கே போகிற? कहाँ जा रहा है तू? சரி. ஸோ அவங்க வந்து வரட்டும், நம்ம அப்படியே திரும்பிடுவோம். ஏன்னா நம்ம வழி தெரியாது இல்லை, அவங்களா வரட்டும். அதனால தான் நான் சொன்னேன், காட்டுக்குள்ளே அவங்க ரொம்ப டீப்பாக போகிறாங்க, நம்மளால் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. தண்ணி பயங்கரமாக கொதிக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, உள்ளேருந்து அப்படியே அந்த ஸ்டீம் வெளியில் வருது பாருங்கள், நீராவி. அந்தளவுக்கு நல்ல பயங்கரமாக கொதிக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பேம்பில் பாட்டம் சைடு வந்து நல்ல பிளாக் கலரில் போயிடுச்சு. இது அப்படியே திருப்பி வைக்கிறாங்க, நல்லா தண்ணி வேகணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்கே என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரைஸ் கூட ப்ளஸ் சேர்த்து மாட்டுக்கறி தான் சமைக்கிறோம். நம்ம வந்து கடந்த ஒரு 4 நாளாக வந்து மாட்டுக்கறியே சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள் மாட்டுக்கறி. நேற்று வந்து வெட்டினோம் தெரியுமா மாடு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாடு தான் அது. அதாவது மாடு அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிதுன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன் அப்படின்னா அந்த மாட்டு வகையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் அது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மாடு மாதிரி அது. निमक लाना भूल गया। ये बीच को डाल गया, बीच को पीस करके एक तो पास ஸோ இதில் வந்து ரைஸ் வந்து இலையில கொட்டுறாங்க. ஸோ அந்த இலையை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த தண்ணி கொதிக்க வச்சோம்ல அதுக்குள்ளே விட்டுட்டாங்க. ஸோ இதோட மெத்தடை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இது அப்படியே அந்த அரிசியை அந்த இலையில ஃபோல்டு பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே உள்ற விட்டாச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதில் மாட்டுக்கறி வந்து வெந்துட்டுருக்கு. மாட்டுக்கறியும் ப்ளஸ் வந்து அதில் மசாலா போட்டிருக்காங்க. இன்னொன்றில் அந்த மூங்கில் குருத்து வந்து சொன்னல, இளம் மூங்கில் குருத்து, அந்த மூங்கில் குருத்தை வந்து நசுக்கி போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடு இருக்குல்ல லெஃப்ட் சைடில் உள்ளதில், இதில் தான் அந்த அடைச்சிருக்குல்ல, அதில் தான் ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டீமை வந்து வெளிப்படுத்துது. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நல்லாவே கொதிக்குது. இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ளே வந்து நல்லாவே இது வெந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மாட்டுக்கறி தான் என்ன ஆச்சுன்னு தெரில, வேகுதா இல்லை அப்படி தான் இருக்குமான்னு.
ஸோ மீட்டு வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரைஸ்க்கு முன்னாடியே மீட்டு வந்து இங்கே பாருங்கள், இதை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க, நெருப்பில் வைக்கல. உள்ற பார்த்தா தெரியும், அது ரொம்ப உள்ற இருக்குது, அதனால் என்னால் காட்ட முடியல. வெளியில் எடுக்கட்டும். ஆனால் ரைஸ் இன்னும் வந்து வேகலை, அதில் தண்ணி நிறையா இருந்ததா, அதான் தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்து கம்மி பண்ணாங்க. ஸோ கைஸ், அந்த மாட்டுக்கறியெல்லாம் இருந்ததில்ல, மாட்டுக்கறியெல்லாம் எடுத்து தனியாக எடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரைஸ் வந்து ரெடி ஆச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 தடவை அதை சுற்றணும் அப்படின்னா வச்சுங்களேன், எல்லா சைடும் ஈவனாக வந்து வெந்துடும். ஸோ இதுங்க பாருங்கள் மாட்டுக்கறியை. ரைஸை அப்படியே எடுத்து கீழே வச்சாச்சு. இவங்களுக்கு வயலில் நிறைய வேலை இருக்கும், அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வயலில் வேலையை பார்த்துட்டு, நாளைக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா எங்கள் ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டுருக்குல, இதில் மீன் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மீனை பிடிச்சி நம்ம எப்படி இதே மாதிரி ரைஸ் சமைச்சோமோ அதே மாதிரி இந்த மீட்டு சமைச்சோம்ல, ஸோ அதே மாதிரி ரைஸு ப்ளஸ் அந்த மீட் இருக்கிற இடத்துல மீன் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய மீன் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு சின்ன சின்ன மீன்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெரிய மீன்லாம் வந்து இதில் போயிட்டுருக்கு. ஆனால் பிடிச்சோம் அப்படின்னா 500 ரூபா ஃபைனு. ஆனால் அந்த லோக்கல் மக்கள் வந்து வழக்கம் போல் எப்பவும் வந்து மீன்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்களாம். அது ஆனால் போர்டு மட்டும் அங்கே எழுதியிருக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லோக்கல் மக்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாதான். हाँ ஸோ ரைஸை எடுக்கிறாங்க பாருங்க. வாவ், ரைஸ் வந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்க. सर इधर आके हाँ हाँ बैठता हूँ, आप रखिए मेरे लिए, मैं वीडियो लेके बैठ. इधर रखता हूँ और जंगम और अब எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி பேம்பு இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டாங்க பாருங்க. नहीं तो हम लोग छोड़ के जाएगा तुम जल्दी करना ही नहीं दूध डाल दो हम थोड़ा खाता हूँ ये सर आप खा लीजिए. हाँ 1 2 3 4 5 5 பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கிறது 1 2 3 4 பேர். இன்னொன்று இவங்களோட ஒய்ஃப் வந்து அங்கேருந்து வருவாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த காட்டுக்கு வேலைக்கு போகிறதுனால
வயல்வெளி இருக்குல்ல, நான் சொன்னல நேற்று அங்கே காட்டணும்ல, அந்த வயல்வெளிக்கு நாளைக்கு வேலைக்கு போகிறோம். ஸோ சாரி, அந்த வயல்வெளிக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் என்னடா அது ரைஸில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்ன தெரியுமா, ரைஸு ப்ளஸ்ஸு அங்கே அந்த ஜூஸ் எடுத்தாங்கல்ல இதுலேருந்து, இந்த அந்த மாட்டுக்கறியிலேருந்து அந்த சூப்புன்னு சொல்லலாம், அதாவது மாட்டுக்கறி சூப்பு, அந்த மாட்டுக்கறி சூப்பையும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் மாட்டுக்கறி இந்த மக்கள் இப்படி தான் சாப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக, அருணாச்சல் பிரதேசில் இந்த மாதிரி பேம்பு வச்சு ரைஸ் பண்ணி இந்த மாதிரி பழங்குடி மக்களோட ஒரு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அருணாச்சல் பிரதேசில் எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களோட பழங்குடி மக்களோட உணவு முறைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த தாம் தூம் வந்து நிறைய முக்கியது. கடிச்சு இங்கே பாருங்கள் கையெல்லாம். ஏற்கனவே வந்து எனக்கு கை ஃபுல்லாக, கால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு இருக்குது. அப்படியேங்கப்பா, இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கடிச்சிருக்கு பாருங்கள், உள்ளங்கையில் தோல் கீழே எல்லாத்துலேயும் கடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தம் எல்லாம் கடிச்சு உறிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேம்பு ரைஸ் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வித்தவுட் நம்ம மசாலாவோட சாப்பிடுவோம்ல நம்ம ஊர்லலாம், வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இது வந்து மாட்டுக்கறியில் மாட்டு முடி இருக்குது, முதல்ல அதை எடுக்கணும். எடுத்தாச்சு. அப்பா எக்ஸ்ட்ரீமான ஹார்டு இது. இது நம்ம உடம்புல போயிட்டு இது நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் செரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது. पानी भी पी रहे हैं। इधर देखिए भैया, राइस खा रहे हैं, उसके बाद अभी पानी पी रहे हैं। राइस खा रहे हैं, उसके बाद पानी पीने वाला सूंगा। पियो मुंह में डालिए। हाँ, वो लोकल का सूंगा है पानी पीने वाला। अभी में हम लोग लोकल ऐसे ही पानी पीता है। हाँ, और वो डीसी साहब का ये भैया है। ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அங்கே இவங்களோட தோப்பு இருக்குல்ல, வயல் ஒன்று, அந்த வயலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, அதாவது அந்த இது இருக்குல்ல, மரத்தை வெட்டி கொஞ்சம் இழுத்து போடணும், ப்ளஸ் வந்து சின்ன சின்ன வேலை இருக்குது, அவ்வளோதான். அந்த வேலையை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளஸ் நம்மளும் இங்கே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஸ்டே பண்ணலாம், நிறைய இங்கே உள்ள கலாச்சாரத்தெல்லாம் பார்க்கலாம். அதனால் சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இன்னும் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த மக்களோட கலாச்சாரத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டைம் டு டைம் வரும், ஓகேவா? ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.